வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வத்த குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. அது நாங்கள் வந்து இன்றைக்கி வேறு லெவலாக டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறோம். பாருங்கள், 5 வகை வத்தலை வச்சு வத்த குழம்பு வைக்கிறோம். என்னென்ன வத்தல்னு பாருங்கள். சுண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தை, மாங்காய் வத்தை, கத்தரிக்காய் வத்தை. அந்த வத்த குழம்புல ஸ்பெஷலாக வந்து நிலக்கல்ல போட்டு பயங்கரமாக வைக்கிறோம். அந்த வத்த குழம்புக்கு வந்து தொட்டுக்கையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா, கலர் வடவம், அப்பளம் இதெல்லாம் வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். மனமாக சமைக்கிறோம், மனமாக ருசிக்கிறோம். வேறு லெவலாக இருக்கும். சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். இதே மாதிரி நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நாங்கள் வீடியோ கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம். போன வீடியோலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இன்னும் தொடர்ந்து மேலுமா உங்களுக்கு நல்ல வீடியோவை தான் கொடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வர வீடியோலாம் சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக பண்ணுறோம் எல்லாமே. இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் வீடியோ கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க பேரை சொல்லியிருந்தாங்க. பிரவீன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. மாதிரி உங்கள் பேரும் நம்ம வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேரையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். எத்தனை பேர் வேணால் போடுங்க, நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம வந்து மாங்காய் வத்தலை வந்து அலசிட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க அலசிக்கலாம். அலசிக்கணுங்களா? அழுக்கிறதுனால அதிலே வந்துடும். மாங்காய் தலை வந்து நல்லா ஊற வச்சாச்சு. ஏன் வந்து ஊற வைக்கிறோம்னா கொஞ்சம் கடுசாக இருக்கும், அதனால் ஊற வச்சுக்கிட்டோம். கேமராமேன் போயிட்டு மிளகா தின்னுட்டு வரைக்கும் தண்ணி குடிச்சு கிடக்குறது. பசங்களும் இல்லை. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைக்கிறேன்னா அவன் கிளம்பிட்டான். பார்த்துங்க, எங்கேயாச்சும் இது நடக்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலாம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைக்கிறேன்னா அவன் போயிட்டான். இன்னொருத்தர் கறி விருந்துக்கு போயிருக்காரு. கறி விருந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வருவார். வத்த குழம்புக்கு நம்ம வந்து எவ்வளவு பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். வேறு லெவலாகவும் இருக்கும். அதை விட வாசமாகவும் இருக்கும் பூண்டு போட்டோம். வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கோம். சின்ன வெங்காயம் நிறைய வேறு இருக்குது. உரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பசங்களாம் இருந்தாலும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு பசங்களும் இல்லை இன்றைக்கி. ஒருத்தர் இருக்கார், ஆனால் வீடியோக்கு வர மாட்டேன்னு பின்னாடியே நிற்கிற பாருங்கள். தக்காளி வந்து நம்ம அரைச்சி தான் போடணும். தக்காளி வந்து நம்ம முழுசாக போட்டோம்னா அப்படியே தக்காளி அதில் முழுசாக கிடக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டோம்னா வத்த குழம்பு நல்ல கிரேவியாக சூப்பராக இருக்கும். நண்பர்களே, அடுப்பு நல்லா எரியுது. வத்த குழம்பு வைக்க சட்டி வச்சுக்கலாம். வத்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் 4 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். சின்ன உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். தட்டி வச்ச மிளகாய் போட்டுக்கலாம். உரிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வந்திருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். வந்து ஏற்கனவே புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம்.
மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தெரியல. சோம்புத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம். நடக்கல்ல வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்க 5 வகையான வத்தலை வந்து குழம்போட சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வத்தலை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். துருவி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கி வச்சுக்குவோம். அடுத்த ப்ராசஸ் போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து வடவெல்லாம் பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். கலர் வடகத்தை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பளத்தை பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வத்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம். வத்த குழம்புலாம் நல்லா வச்சு முடிச்சாச்சு. நம்ம ரைஸ் வச்சுருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லலாம். வத்த குழம்பு சூப்பராக வந்திருக்கு. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். சாப்பிட்டு பாருங்க. வத்த குழம்புக்கு சைடிஷாக பார்த்தா அப்பளம், கலர் வடவம், மிளகா, மோர் மிளகா, கொத்தரங்காய்ங்க, வத்த குழம்பு, சோறு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராஜ விருந்து காமிக்க போகிறோம். கீழே காமிங்க. அப்படியே சோறை விட சைடிஷ் தான் நிறையா இருக்கும். பொரின்னு சொல்லுங்க நண்பா. கொஞ்சோண்டு சோறு எடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அருமையான பொரியெல்லாம் தரமாக இருக்கு. அப்படியே வயலில் போட்டு சாப்பிடலாம். நறுக்கு முறுக்குறேன். தரமான வத்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இத்தனை வகை பொரி. அஞ்சு வகை வத்தல் போட்டு நிலக்கடலை, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஊற்றி செஞ்ச வத்த குழம்பு வேறு லெவலு. அதுவும் இந்த பொரி, அப்பளம், மோர் மிளகாய் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றது அதுக்கு மேலே வேறு லெவலாக இருக்குது.
மனமாக இருக்குது சாப்பாடு. நான் சாப்பிட்ற நேரத்துக்கு தான் வந்தேன். முன்னாடியே வந்திருந்தா இன்னும் டேஸ்ட்டாக செஞ்சிருப்பேன். தம்பிங்கெல்லாம் தம்பிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சமைக்கிறேன். ஆனால் பொரி நான் தான் பொரித்தேன். இந்த வத்த குழம்போட இந்த பொரி தான் செம்ம டேஸ்ட்டு. இவன் தான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் போனவாள். சைலண்டாக ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஆளோட போய் சுற்றிட்டு வந்திருக்கான். சும்மா இப்போ 5 வத்தல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல காரசாரமாக இருக்குது. மிளகுலாம் போட்டது நல்ல உரப்பாக இருக்குது. அடுத்த வாரம் கல்யாணம் ஆர்டர் வாங்கி ஜெயமரன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி 5 வகை வத்தலை போட்டு நல்லெண்ணெயில் அதுவும் சின்ன வெங்காயத்தை போட்டு வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இன்னும் நிறையா மோட்டிவேஷன் கொடுங்க. நாங்கள் வந்து நிறையா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல என்னங்க பொரி பொரிக்கிறவங்களை கேங்கில் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி அப்போ தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இவன் வந்து பொரியெல்லாம் பறிக்கல, அடுப்பு மட்டும் தான் அடிச்சு விட்டான். பொய் சொல்கிறான். கேமரா பொரி பறிச்சாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.